என் பேர் கார்த்திக். நான் பாலா என்டர்பிரைஸ் கம்பெனிலேருந்து நாங்கள் கொடிக்கம்பம் அமைச்சு கொடுக்குறோம். நாங்கள் இது வரைக்கும் டிஎம்கே கட்சிக்கும் அப்புறம் சத்தியமூர்த்தி பவன் பிசிகா கட்சி நிறைய தலைமை கழகத்தில் வந்து தலைமை கொடி கழகம் ஏற்றிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து முதல் முறை ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். 40 அடி நான் அந்த கொடி கம்பம். ஸ்டீல் பைப் தானே, ஸ்டீல் பைப்பு. ஆனால் இது கொஞ்சம் இதாக ரொம்ப ரெடி பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆமாம், கம்பம் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். கம்பம் ப்ளஸ் இந்த கீழே நடந்திருக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு எல்லாமே, எரெக்ஷன்லேருந்து எல்லாமே. இது ஒரு மாசமா இதை நான் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்குங்க. ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க, தனிப்பட்ட முறையில் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப செய்யப்பட்டிருக்குது. ஆமாம், ஒரே சைஸ்ல. இது ஒரு வாரம் ஆச்சு. நாங்கள் அந்த ஒர்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரமாக டே நைட்டாக அதை ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்கள் இது ஒரு 5 லட்ச ரூபா செலவாயிருக்குங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் ஓனரை பார்த்து அவங்க பேசினாங்க. அவங்களோட தலைமையிலே பார்த்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இல்லை, இனிமே தான், இப்போ தானே போட்டிருக்காங்க. இனிமே தான் எல்லாமே. நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தது தலைவர் எப்போ கொடி அறிமுகப்படுத்துவார்னு. இன்னைக்கு அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானை சின்னத்தை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானை சின்னம் வந்து கம்பீரத்தின் ஒரு அடையாளம் தான் யானை சின்னம். அது வந்து போர்க்காலத்தில் எப்படி யானை வந்து வெற்றியோட தான் அது திரும்பி வரும், அதே போல எங்க தளபதியும் 2020 வெற்றியோட தான் அவர் திரும்புவாரு. அவர் வெற்றியின் படிகளாக தான் அந்த யானை சின்னத்தை வச்சிருக்காரு. நாங்கள் வந்து நம்புறோம் 2024 சிஎம் ஆகப்படுறது உறுதி. அவருடைய பணிகளை செய்யறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அவருக்கு வார்த்தை எப்போ சொல்லுவாரு, என்ன சொல்லுவார்ன்றதை நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கோம். அவர் வார்த்தைக்கு படி நாங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அவர் அறிமுகப்படுத்தின இன்னைக்கு இந்த உறுதிமொழியை கூட நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கோம். அந்த உறுதிமொழி படி நாங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுத்துவோம். இந்த நாள நான் ரொம்ப சந்தோஷத்தோடனும் பெருமையத்தோடனும் சொல்லிக்கிறேன். வாகை மலர் வந்து மாலை வந்து நம்ம எதுக்கு போடுவோம்னா வெற்றியின் முதல் படியா தான் மாலையை நம்ம போடுறோம். அந்த வாகை மலரை தான் அவர் வந்து வெளியில அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அதை தான் நாங்க பாக்குறோம். எப்பவுமே வெற்றிக்கு சான்றா எது ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா வாகை மலர் தான். அந்த வாகை மலரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளில வந்து அவர் கொடுக்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமன்றது தான் அவருடைய தாட்டு. அந்த தாட்டை வாகை மலர் யானை இது மூலமா அவரு, அதாவது ஒரு மலர் விலங்கு எதுவுமே பார்க்காம எல்லாமே அது காட்டுல எவ்வளவு இதுவா இருக்குதுங்களோ சமமா இருக்குதுங்க. ஆனா இந்த நாட்டுல மட்டும்தான் எல்லா பிரிவினையுமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த பிரிவினை இருக்க கூடாதுன்னு தான் அதை ஒரு பேஸ் பண்ணி அவர் வச்சிருக்காருன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லா உறுதிமொழியுமே ஏற்றுக்கொள்ள வகையில் தான் இருக்கு. எதையுமே நாங்க ஒமிட் பண்றதா தள்ளுறதா இல்ல. எல்லா உறுதிமொழியுமே அவர் கொடுத்தது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி தான். அது படிப்பு விஷயமா இருக்கட்டும், பெண்கள் விஷயமா இருக்கட்டும், இந்த சமுதாயத்துல நிறைய பேர் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி தளபதிக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு. அதனாலதான் அவரு இந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு இளைஞர்களும் இதை கேட்டு இதன்படி நடக்கணும். இந்த சமுதாயத்துல அநேக பேர் இப்ப வந்து சீர்கேட்டு போயிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை அவர் மூலமா ஏதாவது நம்ம பண்ணணும் தான் தளபதி இந்த உறுதிமொழியை கொடுத்திருக்காருன்னு நாங்க நம்புறோம். நிச்சயமா இருக்க சோசியல் மீடியா நீங்க இருக்கீங்களே, உங்க மூலமா தான் நாங்க அதிகமா இதை வந்து செயல்படுத்துறோம். சோசியல் மீடியா இருக்கு, வாட்ஸ்அப் மூலமா எல்லா மூலமாவும் நாங்க கண்டிப்பா தெரியப்படுத்துவோம். அதுவும் இல்லாம இந்த கொடிய அறிமுகம் இன்னைக்கு படுத்திருக்கிறது இது டிவி சேனல் உங்க சேனல்ல கூட வருது. அப்போ வந்து இது எல்லா இடத்துலயும் தான் போகுது. அது மாதிரி நாங்களும் வந்து எங்களை சேர்ந்த எல்லா சாதி மத இன பாகுபாடு எதுவுமே எங்க தளபதி கிடையாது. அதை வந்து நாங்க பேஸ் பண்ணி நிச்சயமா இந்த கொடியை நாங்க சமூகத்துக்கு நாங்க நிரூபிச்சு காட்டுவோம்.